ஹாய் நண்பர்களே, வேட்டையன் திரைப்படத்தை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ட்ரைலர் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட சாதனையை பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்லேயும் இந்த ஒரு ட்ரைலர் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து சூர்யா அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படத்தை பற்றியும் சூர்யா அவர்கள் ஃபோன் கால் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரைலருக்கு ரசிகருக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனாலுமே இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். என்னதான் அவரோட உடல்நிலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவர் மீண்டும் இன்னும் 3லிருந்து 4 நாட்களில் வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியோ இல்லை நல்லமுடன் உட்கார்ந்து இருக்க மாதிரியோ ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே ட்ரைலரை ரசிகர்கள் செமையாக கொண்டாடி இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ட்ரைலரை பற்றியும் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நலத்தை பற்றியும் சூர்யா அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ நேற்று தான் தளபதி விஜய், மு.க. ஸ்டாலின்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும், அப்படி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தளபதிலாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்களும் டைரெக்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது நேற்றுலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நலமுடன் இருக்காங்க. ஸோ நேற்று நைட்டில் இருந்து டாக்டர் கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியானது. அதே மாதிரி சூர்யா அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணிட்டு நீங்கள் மீண்டும் நலமுடன் வர வேண்டும், ஸோ நீங்கள் மீண்டும் சினிமாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நிமிடம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேட்டையன் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள், வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி கங்குவா திரைப்பட குழு நம்ம சிறுத்தை சிவா அவர்களும் பேசியிருக்காங்க. இது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப கவனம் பெற்றிருக்கிறது. ஏன்னா கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் தேதி தள்ளி போட்டு வேட்டையன் திரைப்படம் வந்தது. ஸோ அந்த ஒரு கோபம் கூட இல்லாமல் சூர்யா அவர்கள் சூப்பராக ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டும் நீங்கள் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது சூர்யா ரசிகர்கள் மத்தியில் சூர்யா மீது மரியாதை இன்னுமே பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ வேட்டையன் திரைப்படத்தோட சாதனையை பற்றி பேசலாம். ஏன்னா வேட்டையன் ட்ரைலரோட சாதனையை பற்றி பேசலாம். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே எவ்வளவு ரெக்கார்டு பண்ணியிருக்கு பார்க்கலாம். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 2 மணி நேரம் ஆகியிருக்கு. ஸோ அப்டேட்டான வியூஸ் மட்டுமே 2 மில்லியன் வியூஸ் மேலே அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் ஒவ்வொரு லாங்குவேஜில் வேறு சேனலில் ரிலீஸ் ஆகி இருப்பதால் ஸோ வியூஸ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 மணி நேரம் முடிந்தும் 2 மில்லியன் லைக்ஸ் 1.5 லட்சம் லைக்ஸ் வாங்கியிருக்கு. 2 மில்லியன் மேலே வியூஸ் வாங்கியிருக்கு. இது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணல. அதுக்கப்புறமா இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலர் வெறும் 80K லைக்ஸ்லாம் 1 ஹவரில் வாங்கியிருந்தது. ஆனால் வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் 100K லைக்ஸ் வாங்கியிருப்பதால் இந்தியன் 2 திரைப்படத்தோட ரெக்கார்டை வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் பிரேக் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகிறது. அதை தொடர்ந்து வேட்டையன் திரைப்படத்தை இப்போ இன்டர்நெட்டில் ட்விட்டரில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது வேட்டையன் ட்ரைலர் அப்படிங்கிற ஹேஷ்டாக். அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தளபதி 69 அப்படிங்கிற ஹேஷ்டாக் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் தளபதி 69ஓட அடுத்தடுத்த அப்டேட் வெளியானது. ஸோ இப்போ அந்த அப்டேட்லாம் விட வேட்டையன் திரைப்படத்தோட இந்த ஒரு ட்ரைலரை பற்றி தான் எல்லாரும் பயங்கரமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நலை பற்றி தான் இப்போ எல்லாரும் பயங்கரமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஹாய் நண்பர்களே, வேட்டையன் திரைப்படத்தை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ட்ரைலர் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட சாதனையை பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்லேயும் இந்த ஒரு ட்ரைலர் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து சூர்யா அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேட்டையன் திரைப்படத்தை பற்றியும் சூர்யா அவர்கள்
ஃபோன் கால் மூலமாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரைலருக்கு ரசிகருக்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனாலுமே இன்னொரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். என்னதான் வந்து அவரோட உடல்நிலைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவர் வந்து மீண்டும் வந்து இன்னும் வந்து 3லிருந்து 4 நாட்களில் வீடு திரும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியோ இல்லை வந்து நல்லமுடன் உட்காந்து இருக்க மாதிரியோ ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே வந்து ட்ரைலரை வந்து ரசிகர்கள் செமையாக கொண்டாடி இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஒரு ட்ரைலரை பற்றியும் வந்து அதுக்கப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நலத்தை பற்றியும் வந்து சூர்யா அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ நேற்று தான் வந்து தளபதி விஜய், மு.க. ஸ்டாலின்லாம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும், அப்படி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தளபதிலாம் வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்களும் வந்து டைரெக்டாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது நேற்றுலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நலமுடன் இருக்காங்க. ஸோ நேற்று நைட்டில் இருந்து டாக்டர் கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானது. அதே மாதிரி வந்து சூர்யா அவர்களும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து மீண்டும் வந்து நலமுடன் வர வேண்டும், ஸோ வந்து நீங்கள் மீண்டும் சினிமாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 4 நிமிடம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேட்டையன் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள், வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி கங்குவா திரைப்பட குழு நம்ம சிறுத்தை சிவா அவர்களும் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப கவனம் பெற்றிருக்கிறது. ஏன்னா வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் தேதி தள்ளி போட்டு வேட்டையன் திரைப்படம் வந்தது. ஸோ அந்த ஒரு கோபம் கூட இல்லாமல் சூர்யா அவர்கள் வந்து சூப்பராக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டும் நீங்கள் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது வந்து சூர்யா ரசிகர்கள் மத்தியில் சூர்யா மீது வந்து மரியாதை வந்து இன்னுமே வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தோட சாதனையை பற்றி பேசலாம். ஏன்னா வந்து வேட்டையன் ட்ரைலரோட சாதனை பற்றி பேசலாம். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே எவ்வளவு ரெக்கார்டு பண்ணியிருக்கு பார்க்கலாம். ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 2 மணி நேரம் ஆகியிருக்கு. ஸோ அப்டேட்டான வியூஸ் மட்டுமே வந்து 2 மில்லியன் வியூஸ் மேலே வந்து அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் வேறு சேனலில் ரிலீஸ் ஆகி இருப்பதால் வந்து ஸோ வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 மணி நேரம் முடிந்தும் வந்து 2 மில்லியன் லைக்ஸ் வந்து 1.5 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 2 மில்லியன் மேலே வந்து வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணல. அதுக்கப்புறமா இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலர் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெறும் வந்து 80K லைக்ஸ் தான் வந்து 1 ஹவரில் வந்து வாங்கியிருந்தது. ஆனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து 100K லைக்ஸ் வாங்கியிருப்பதால் வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகிறது. அதை தொடர்ந்து வந்து வேட்டையன் திரைப்படத்தை வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1ல் வந்து இருக்குது வேட்டையன் ட்ரைலர் அப்படிங்கிற ஹேஷ்டாக். அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து தளபதி 69 அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கும் வந்து தளபதி 69ஓட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியானது. ஸோ இப்போ வந்து அந்த அப்டேட்லாம் விட வேட்டையன் திரைப்படத்தோட இந்த ஒரு ட்ரைலரை பற்றி தான் வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். ரஜினிகாந்த் அவர்களோட உடல்நிலை பற்றி தான் வந்து இப்போ எல்லாரும் பயங்கரமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப்